வசனம் பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது பார்க்க. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவானத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளை முழு சரித்திரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரிதானவைகளும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்காலினாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அபயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பாருங்கள், தேவன் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளத்தையும் அப்படி வார்த்தையில் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை எப்படி மனிதனுக்கு வேலை செய்ய வேண்டும் என்றும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் தீர்மானித்து சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். தீர்மானித்து சிருஷ்டித்து வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதுன்னு கற்றுக்கிறோம் பாருங்கள். அதுக்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்வு. அதனால தான் இந்த நாவு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த நாவை குறித்து வேதம் இப்படி சொல்லுது பாருங்கள். அப்போ நாவை சிருஷ்டித்து இருக்கிற அந்த வல்லமை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள். நாவு ரொம்ப வல்லமை வாய்ந்தது. சொல்லுங்கள், நாவு வல்லமை வாய்ந்தது. பாருங்கள், இந்த நாவால் எல்லாத்தையும் செய்யலாம். கட்டலாம், இடிக்கலாம், நாசனம் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கலாம், உங்கள் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிக்கலாம். இதெல்லாம் இந்த நாவால் நடக்கக்கூடிய காரியம்தான். ஆனால் இந்த நாவை எப்படி பயன்படுத்தணுன்றது தான் ரொம்ப முக்கியம். வேறு உங்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னா, வார்த்தைக்கும் நம்முடைய வாய்க்கும் எவ்விதமான வகையில் தொடர்பு இருக்குன்னு எடுத்து காமிக்குது. ரொம்ப முக்கியம். அதனால் தேவனுடைய வார்த்தையில் உங்களுடைய நல்வாழ்வு என்ற தலைப்பில் நம்ம இதை பார்த்து வருகிறோம். அந்த வார்த்தையில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து எப்படி எனக்குள்ள நல்வாழ்வுகளை நான் அமைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? கடந்த வாரம் அந்த ரெபேக்காலை பற்றி சொன்னேன். அவள் போய் அந்த தண்ணியை மொண்டு கொண்டு வந்து வார்க்கிறா. அந்த தண்ணியை மொண்டு கொண்டு வந்து வார்க்கிறா. அவள் எதுக்கெல்லாம் வார்க்கிறாளோ அதெல்லாம் அவளுக்கு சொந்தமாக மாறி போகுது. அவள் அந்த 10 ஒட்டகம் வார்க்கிறா. அந்த தண்ணியை குடித்து அந்த 10 ஒட்டகம் கடைசியில் அவள் அந்த ஒட்டகத்துக்கு எஜமானியாக மாறுறா. அது மாத்திரமல்ல பாருங்கள், அந்த ஒட்டகம் அவளை சுமந்து கொண்டு போகக்கூடியதாக மாறிடுது. அவள் எங்கே போய் சேரணும், அவள் வாழ்க்கை எங்கே இருக்கணும், யாரோட தீர்மானம்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகம் தான் அவளை என்ன பண்ணுது, சுமந்து கொண்டு போகுது. நம்ம எந்த வார்த்தையை வாயால் வார்க்கிறோமோ அந்த வார்த்தை என்ன செய்யுது, நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே நம்மளை அதை கொண்டு போய் சேர்த்துருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருக்கு அது புரியுறதில்ல பாருங்கள். வாயின் வார்த்தையை குறித்து புரியுறதே கிடையாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சீர்கட்டு இருக்குதுன்னா அது இந்த வார்த்தையால்ன்றதை மாத்திரம் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மை நடக்கலைன்னா இந்த வார்த்தையினால்ன்றது மட்டும் மறந்துடாதீங்க. அதனால தான் பாருங்கள், இந்த வார்த்தைகளை எப்படி கையாள்வது என்பதை வேதமே நம்ம கற்றுக் கொடுக்குது. எப்படி கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால், அவர் சிருஷ்டித்திருக்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் சிருஷ்டிப்பாக இருக்கிற நாம் அவருடைய வார்த்தைகளை எடுத்து எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானங்களை சிருஷ்டிக்க முடியும் என்பதை தேவனுடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. எல்லாருக்கும் ஒரு பாஷைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? பாருங்கள், கர்நாடகாவில் கன்னடா பாஷை, தமிழ்நாட்டில் தமிழ், ஆந்திராவில் தெலுங்கு, கேரளாவில் மலையாளம், எல்லாம் ஒரு பாஷைன்னு ஒன்று வச்சுருக்கிறோம் பாருங்கள். நம்ம இந்தியாவில் இல்லாத பாஷையே கிடையாது. ஒரு 500-600 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கங்கே ஒரு பாஷையை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, பெங்காலி, ஒரியா, நிறைய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இந்த பாஷைகள் எதுக்கு அப்படின்னா, அந்த பாஷைகள் அந்த ஊரில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒருவர் சம்பாஷணை ஏற்படுத்துகவும் ஒருவர் அவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ளும் உருவாக்கப்படுகிறது தான் பாஷை இல்லையா? அதுக்கு வைராங்கெல்லாம் வேறு சண்டை போடுறாங்க. எங்கள் பாஷை எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம்லாம் சண்டை போடுறாங்க பாருங்கள். தேவனுக்கு ஒரு பாஷை இருக்கு. எந்த பாஷை? எபிரேய பாஷைன்னு நினைக்கிறீங்க. தேவனுக்கு ஒரு பாஷை இருக்கு. என்ன பாஷைன்னா விசுவாசம் என்பது தான் தேவனுடைய மொழி. என்ன பாஷை அது? விசுவாசம். பாருங்கள், அவர்கிட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் ஆக முடியும்னு அந்த பாஷையில் தான் நீங்கள் ஆக முடியும். நான் இங்கே வரும்போது, கர்நாடகாவுக்கு வரும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி, அப்போ எனக்கு அவ்வளோ கன்னடா தெரியாது. சில காரியங்கள் தெரியாது பாருங்கள். தெரியாதனால என்ன பண்ண முடியும்,
தெரியாததுனால எனக்கே சிரிப்பாக இருக்கும். பாருங்கள், தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தேன் இல்லைங்களா, நம்ம ஊரில் எல்லாரும் வாங்க போங்கணும், இங்கே பன்றி கூத்கொள்றீன்றோம். நமக்கு அந்த ரீன்ற வார்த்தை டீன்னு காதில் விழுந்துச்சு. என்னடா மரியாதை இல்லாத பேசுகிறாங்களே, வாடி போடின்ற மாதிரிலாம் இருக்குது பாருங்க. ஏன்னா அது ஒரு கஷ்டமாக இருந்தது. போய் இன்னொரு ஆள்கிட்ட நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு 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 சில நேரத்தில் அவங்கள நான் புரிஞ்சிக்க முடியல, என்ன அவங்க புரிஞ்சிக்க முடியல. ஒருவர் அங்கே இடையா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஷை தான். இந்த சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ரெண்டு வார்த்தை தான் நிறைய பேசுவானுங்க. கேன், கேனாட், கேன், கேனாட். இது ரெண்டை தவிர வேறு எதுவும் பேசவே மாட்டான். நீங்கள் ஒரு டாக்ஸியை கூப்பிட்றீங்க வைங்களேன், இந்த ஏரியாவுக்கு வரையாப்பா நான் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான் கேன். கேன்னா ஓகே ஏரிக்கோ. கேனாட் அப்படின்னா முடியாது. இந்த ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க, வேறு ஒன்றும் பேச மாட்டான். தென் தாய்லாந்துக்கு போனீங்கன்னா அவங்க வச்சுருக்கிற மொபைல், அவங்க யூஸ் பண்ணுற லேப்டாப் எல்லா பாஷையுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்காது. அந்த கீபோர்டு உள்பட எல்லாமே வந்து பாருங்கள் அவங்க பாஷையிலே தான் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம தமிழாக இருந்தாலும் நம்ம அநேக காரியங்கள் பயன்படுத்துவது ஆங்கிலமாக இருக்கும். தமிழாக இருந்தாலும் கன்னடா இருந்தாலும் ஆங்கிலம் பயன்படுத்துவோம். ஆனால் அவங்க அப்படி பயன்படுத்துறது கிடையாது. அவங்க எல்லாமே அந்த தாயில் தான், எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாலும் அந்த தாயில் தான் அனுப்புவாங்க, அவங்க பாஷையில் தான் அனுப்புவாங்க. பாருங்கள், நிறைய காரியங்களோட பேசவே முடியாது. அவன் வந்து நீங்கள் ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா பேரம் பேசவே முடியாது. பாருங்கள், அவங்ககிட்ட கேன் ஆர் கேனாட் ரெண்டு தான் சொல்லணும். யூ கேன், யூ கேன்னுவான். கேன் வைப்பான், கேனாட்டை தூக்கி வச்சுருவான். கொஞ்சம் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுறா முன்னக்குன்னு ஆகும் அப்படின்லாம் நீங்கள் அவங்ககிட்ட பேசவே முடியாது. கர்த்தர்கிட்ட கூட நீங்கள் பாருங்க, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த விசுவாசன்ற பாஷையை நம்ம கற்றுக்கலன்னா கர்த்தர்கிட்ட சரியான வகையில் கம்யூனிகேஷன் ஆகிறது கஷ்டமாகிவிடுது. கர்த்தர் என்ன நினைக்கிறான்னு புரியுறது கிடையாது, என்ன செய்கிறான்னு தெரியறது கிடையாது, எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியறது கிடையாது, நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, ஒரு வேளை இப்படி தானான்ற எண்ணங்களுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம், போயிடும். அதனால தான் நம்ம சில நேரத்தில் என்ன சொல்கிறோம், என்ன கர்த்தர் சொல்கிறாருன்னே புரியல பிரதர்ன்றோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் சொல்கிறது நமக்கு புரியாதா? கர்த்தர் சொல்கிறது உலகத்துக்கே புரியுதுங்க. உலகம் பூமி உண்டாக்கடவுதுன்னார், பூமி என்ன பண்ணிடுச்சு, உண்டாயிடுச்சு. வானம் உண்டாக்கடவுதுன்றார், வானம் என்ன பண்ணிடுச்சு, உண்டாயிடுச்சு. மிருக ஜீவன்கள் உண்டாக்கடவுதுன்றார், மிருக ஜீவன்கள்லாம் ஆயிடுச்சு. பாருங்க, அப்போ கடவுள் சொல்றது உலகத்துக்கு புரியுது, உலகத்தில் காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது. நமக்கே புரியல. நமக்கே புரியலன்னா நமக்கு பாருங்க அந்த விசுவாச பாஷை சரியா தெரியல. கடவுள் எப்படி பேசுவார்னா விசுவாச பாஷையில தான் பேசுறாரு. சொல்லுங்க, விசுவாச பாஷையில பேசுறாரு. விசுவாசன்றது ஒரு பாஷை. எப்படின்னா அது அவரோடு கூட நம்ம கம்யூனிகேட், அவரோடு கூட தொடர்பு கொள்ளும்படி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் தான் விசுவாசம். ஆமென். அதனால எபிரேயர் 11:6 சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் ஒரு உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அப்ப பலன் எப்படி பெற்றுக்கொள்றீங்க? விசுவாசத்தில். அப்ப விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருப்பது. அப்ப பாருங்க, இந்த விசுவாசன்றது கடவுளோடு கூட நம்ம கம்யூனிகேட் ஆகிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதனால தான் பாருங்க, எப்படி விசுவாசத்தை செயலாற்றுறது, எப்படி விசுவாசத்தை கொண்டு வருது, எப்படி விசுவாச வாழ்க்கையில் வாழ்றது என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதான் முதலாவது. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் ஆவிக்குரிய கோட்பாடுக்கு கீழ்ப்படுகிறது. ஆவிக்குரிய கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் உலகத்துக்குரிய கோட்பாடுகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு பொருளை உருவாக்குறோன்னு சொன்னால் அந்த பொருளை இயக்கக்கூடிய ஒரு மனிதனின் அடிப்படையில் தான் அதை இயக்க முடியும். ஒரு கார் எடுத்துங்களேன், ஒரு காரை உருவாக்குறாங்க, அது மனுஷனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். எது ஒத்துக்கிறீங்க? இல்லைங்க, கார் எனக்கு கண்ட்ரோலே ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அந்த கார் வந்து 3000 சிசியாக இருக்கலாம், என் சக்தியை விட பெரிய சக்தியாக கூட அதுக்கு தெரியலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட வேகமாக ஓடுமா ஓடாதுங்களா? ஓடும். ஒரு மனுஷனோட வேகமாக ஓடும். ஒரு முறை ஒரு காரில் உட்காந்தீங்கன்னா 4 பேர் உட்காரலாம் குறைஞ்சபட்சம். நம்ம ஊரில் 4 பேர் உட்காருது. 4 பேர் உட்கார காரில் 8 பேர் உட்காருவான். ஏன்னா ஆட்டோவில் 3 பேர் தான் போனால் 30 பேர் போவான் நம்ம ஊரில் ஆட்டோவில். அது நம்ம ஊர் கோட்பாடு. பாருங்கள், ஒரு பொருள் வந்து அதோடைய கெப்பாசிட்டி அது வந்து தாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. 4 பேர் அந்த காரில் உட்காரலாம், 5 பேர் உட்காரலாம். 5 பேர் உட்கார்ந்தா கூட அது 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஆனால் அவ்வளோ பெரிய சக்தி அந்த காருக்கு இருந்தாலும் அது என்னுடைய வல்லமைக்கு உட்பட்டு தான் அது வேலை செய்ய முடியும். எது ஒத்துக்கிறீங்க? இப்போ ஃப்ளைட் எடுத்துங்க, பெரிய பெரிய ஃப்ளைட்லாம் நீங்கள் போகலாம் பாருங்க, கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலெல்லாம் போகலாம். அவ்வளோ பெரிய ஃப்ளைட்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய விமானத்தில் நீங்கள் பறக்க முடியும்னு சொன்னால் அவங்களுடைய லக்கேஜ், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அது எல்லாத்தையும் அதில் ஏற்றி அதை ஏற்கிறோம். அது 30-40 அடிக்கு மேலே பறக்குது. ஆனாலும் பாருங்க, அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருந்தாலும் அது மனித சக்திக்கு அடங்கி தான் வேலை செய்தாகணும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறது இல்லைங்களா? கண்ட்ரோல் பண்ண முடியும். சொல்லுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியும்.
பாருங்க, அதே மாதிரி தான் இந்த உலகம் முழுவதுமே ஆவிக்குரிய கோட்பாட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆவிக்குரிய கோட்பாடின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தை தேவன் இயங்கும்படியாக வைத்திருக்கிறார். எவ்வளவு பெருசா இருக்கலாம் இந்த உலகத்துல, என்ன மாதிரி பிரச்சனை இருக்கலாம், இந்த உலகத்திற்கு எதிராக நமக்கு அநேக காரியங்கள் வரலாம், எழும்பலாம், இந்த உலகத்துல நம்மள வாழ முடியாத அளவுக்கு நசுக்கலாம், அநேக காரியங்கள் நமக்கு உண்டாகலாம். ஆனா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவிக்குரிய வல்லமையினால், ஆவிக்குரிய தன்மையினால் அதை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அதை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஆவிக்குரிய மனுஷி ஆவிக்குரிய மனுஷன் சொல்றோம் இல்லைங்களா? ஆவிக்குரிய மனுஷி ஆவிக்குரிய மனுஷன் சொல்லும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கிற கோட்பாடுகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் அப்படின்றதான் கற்றுக் கொடுக்குறோம். எந்த மாதிரி வேலைங்குது? நம்ம என்ன நினைக்கிறோம், என்னங்க ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னங்க, ரட்சிக்க போட்டேன், ஞானசானம் ஏற்றுட்டேங்க, முதல்ல பாவியாக இருந்தேன், இப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் தாங்க வழி, அதனால் வந்துட்டேன். கிடையாது. முதல்ல பாவியாக இருந்தீங்க, ஆவிக்குரிய தன்மைகள் உங்களுக்குள் இருந்தாலும் அது செயல்படாமல் இருந்தது. இப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, இப்போ நீங்கள் மறுபிறப்படைந்திருக்கிறீர்கள். அதனால தான் பாருங்க, நிக்கதேமுக்கு இயேசு சொன்னார், ஒரு மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை. இந்த மறுபிறப்புன்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஆவிக்குரிய உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய கோட்பாடுகள் இயங்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி தருகுது பாருங்க, அதுக்கு பேர் தான் மறுபிறப்பு. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் இல்லைன்றதை நம்ம இங்கே தான் சொல்கிறோம். பிறப்பால் நீங்கள் கிறிஸ்துவங்களாக இருக்கிறதுனால கிறிஸ்துவம் கிடையாது, அது உலகம் சொல்கிற அடையாளம். கிறிஸ்துவம் எப்பொழுது ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய் வருகிறான்னு சொன்னால், என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகன் வாயிலை ஏற்று அறிக்கை செய்து அவருக்குள்ள நான் நுழையணும் பாருங்க, அன்னைக்கு தான் உண்மையான கிறிஸ்துவம் உள்ள வருகிறது. நிக்கதேம் அவன் பரம்பரை யூதன், பரிசேயன், அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்கணும், ஏன்னா இது நீ யூதனா இருக்கிறதுனால நீ கடவுளுடைய ராஜ்யத்தில் போயிடுவிட முடியாது. ரொம்ப அருமையான ஒரு கோட்பாடு பாருங்க. அதனால தான் அவன் கேட்குறான், என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, எப்படி முடியும், நான் முதிர் வயதாக இருக்கிறேன், மீண்டும் நான் குழந்தையாகி என் தாயின் வயிற்றுக்குள்ள நுழைஞ்சி நான் பிறக்க முடியுமா? அதனால தான் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ யூதர்களுக்குள் ஞானியாக இருந்தாலும் இப்படி அறியாமல் இருக்கிறியே. ஏமே, இது ஏன் நிறைய பேருக்கு புரியலைன்னா, இது புரியாது. இது ஆவிக்குரிய கோட்பாடு. சொல்லுங்க, ஆவிக்குரிய கோட்பாடு. அல்லேலூயா. காற்றானது எங்கே வீசுகிறதுன்றார், உலகத்துக்கு வந்துட்டார் பாருங்க. அது எங்கே வீசுது, எங்கே போகுது, எங்கே வருதுன்னு தெரியுமா? அப்படிதான் ஒருத்தன் மறுபடியும் பிறந்தவன் அவன் நம்ம இருக்கிறான்றாங்க. அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா? இன்னும் சந்தேகம் தான் உங்களுக்கு. எப்படி பிரதர் முடியும்? கொஞ்சம் மழை அடிச்சாவன் நம்ம சொல்கிறோம், போகாத சளி பிடிச்சிக்கோன்றோம் நம்ம. பார்த்தீங்களா, நீங்கள் மழை கொஞ்சம் அடிச்சா சொல்லுவோம், வெளியில் போகாத, மழையில் நஞ்சினா உனக்கு கோல்டு ஆகிடும்னுவாங்க. அது கோல்டுனாங்க, அந்த மழை மேலே படும்போது சொல்லலாம், இது என்ன சேதாரப்படுத்தாது. இப்போ நல்லா மே மாதம் வெயில் அடிக்குது, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கொளுத்துது பாரு. அதுவும் வாய் தந்து திட்டம் போது திட்டினே சொல்லுவாங்க, சனின்னு இப்படி அடிக்குதே வெயிலுன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, பகலில் வெயில் ஆகிலும், என்னைக்காவது அப்படி பேசியிருக்கிறோமா? பகலில் வெயில் என்னை எவ்வளோ வெயில் வேணாலும் அடிக்கலாம், அது என்னை சேதப்படுத்தவே. சாத்ராக் மேஷாத்துக்கு ஆபோத்நேக தூக்கி நெருப்பில் போட்டான், 7 மடங்கு அதிகமாக சூடாக்குனான், அவன் எரியல, அவன் தலைமயிறு கருகலை. ஏன்னா எந்த சூடும் என்னை பாதிக்காது, ஏன்னா வேதம் சொல்லுறது கர்த்தரே நமக்கு நிழலாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு நிழலாக இருக்கிறார். பாருங்க, இப்போ இந்த ஆவிக்குரிய கோட்பாடை நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். எதுவுமே நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலன்னா அது நடக்காது. எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறையில் செயல்படுத்த விரும்பலைன்னா அதனுடைய செயல்பாடு நீங்கள் பார்க்கவே முடியாது. பாருங்க, இன்னைக்கு திரும்ப அந்த காருக்கே வாங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய கார் வந்தது, ஆடின்றான், பென்ஸ்ன்றான், பிஎம்டபிள்யூன்றான், எவ்வளோ பெரிய கார்லாம் இருக்குது. அதை நான் ரோட்டில் ஓட்டினா தான் அதனுடைய அந்த காருடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் என்னால் பார்க்க முடியும். அது என்ன மாதிரி இருக்குது, எப்படி செஞ்சிருக்கிறான், எப்படி அது நல்லா இருக்குதா, இவ்வளோ 1 கோடி ரூபான்றானே, இந்த 1 கோடி ரூபா கார் வேலைக்கு வருமா ஆகாதான்னு அதை இயக்கி பார்க்கணும். அப்படி இயக்கி பார்த்தா தான் அது என்ன பண்ண முடியும். எந்த பொருளாக எடுத்துங்க, ஒரு ஸ்டவ் எடுத்துங்க, ஒரு வீட்டுக்கு சாமான் எடுத்துங்க, எந்த ஒரு பொருளுமே அதை நடைமுறையில் கொண்டு வரலன்னா, அந்த நடைமுறையில் கொண்டு வர வரையும் அந்த பொருளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஒத்துக்கிறீங்க? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய கோட்பாடுகளின் அடிப்படையில் உலகம் கட்டுப்படுகிறதுன்றதை கேட்கறது மாத்திரமல்ல, இந்த ஆவிக்குரிய கோட்பாடுகளால் இந்த உலகம் கட்டுப்படுகிறதா என்பதை நான் நடைமுறையில் கொண்டு வர வரையும் நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. ஆமென். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார், அந்தமானில் இருக்கிறாரு. நான் அவரை ஒன்றா படித்தோம். அவர் அந்தமானில் சபை வச்சுக்கிறார். அந்தமானுக்கு போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு முறை தான் இங்கே வந்துட்டு போய்கிறார், மதுரை வந்துட்டு போய்கிறார். நல்ல நன்மை. சுனாமி வரும்போது அவன் அங்கே இருந்தான். நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்,
நான் வேணா உனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுலாம் அனுப்புகிறேன், சுனாமி வந்து ஊரே நாசனமாக போய்கிறது, என்ன பண்ண போகிற, வந்துடு நீ. அப்போ அவன் கல்யாணம்லாம் ஆகலை பாருங்க, தனியார் தான். வந்துட்டு நான் சொன்னான், நீயும் நானும் இயற்கையை கட்டுப்படக்கூடிய பிரசங்கத்தை பண்ணக்கூடிய பிரசங்கியாராக இருக்கிறோம், நீ என்னை வந்து இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி வான்னு சொல்லி நியாயமானு கேட்டான். நான் அவன் மேலே, அதாவது தனியாக இருக்கிறானே கொஞ்ச நாள் வந்துட்டு போடான்னு சொன்னால் அவன் எனக்கே போதனையை திருப்பி கொடுக்குறான் பாருங்க. இதுதான் சொல்கிறது, சூரியனுக்கே லைட்டா. ஆனால் கரெக்ட், அவன் சொன்னது 100% ரைட். அவன் சொன்னான், 1000 முறை அந்த கடலை பார்த்து சொல்லுவேன், கத்த சொல்லாதீங்களா, இம்மட்டவா மிஞ்சி வராது உன் மகிமை இங்கே அடங்க கடவுது, நான் இருக்கிற வரையும் அந்தமான அழிவுக்குள்ளே போவாதுன்றான். எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? ஏன் சொல்கிறேன், 1000 முறை வானத்தை பார்த்து கடலை பார்த்து பேசுகிறேன். கடல் பக்கத்தில் தாங்க இடம் வாங்கி சர்ச்சை கட்டியிருக்கிறான் அவன். கடல் ஆளா அப்படி வந்து அப்படி நிற்கும், அங்கே தான் சர்ச்சை கட்டிடுறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இயற்கைக்குரிய எல்லா கோட்பாடுகளையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய மனுஷன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துவாங்க, எல்லாம் கேட்டது தான். ஆனால் அதில் இன்றைக்கி ஒரு சில விஷயத்தை வாசி காமிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறேன். இந்த வார்த்தை எப்படி பாரு ஒரு மனுஷனை சீரெடுக்கிறதுன்றது இது ஒரு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லை என்றார். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு என்ன அர்த்தம்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னா, விசுவாசத்தை வச்சு இந்த காத்தை நிக்க வைக்கலாம், விசுவாசத்தை வச்சு இந்த கடலை அமைதிப்படுத்தலாம். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? ஏன்பா உனக்குள்ள விசுவாசம் இருக்கு, இந்த விசுவாசத்தை வச்சு அடிக்கிற காத்தை நிக்க வை, கொந்தளிக்கிற கடலை பார்த்து அமைதிப்படுத்து, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னு கேட்கிறார் பாருங்க. அப்ப விசுவாசன்றது என்ன? இயற்கையின் கோட்பாடுகளை அது கீழ்ப்படுத்தி காண்பிக்கிறது. விசுவாசிக்கிறீங்க பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுதில்ல, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கத அலைகள் அதன் மேல். பலத்த சுழல் காற்றுனா என்னன்னா, சுழல் காற்றுனா ஒரே இடத்துல சுத்துறது பாருங்க. இந்த படகு என்ன பண்ணிடுச்சு, அந்த கடல் அந்த சுழல் காற்று நடுவில் மாற்றிக்கிச்சு. மாற்றணும் என்ன ஆகும்னா, அப்படியே சுற்றினே இருக்கும். ஒரே இடத்துல என்ன பண்ணும், சுத்தம். ஒரே இடத்துல சுத்துறதுனால இந்த தண்ணி சுத்தும் போது இந்த படகு சுத்துது. அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது, அந்த படகுக்குள்ள வந்து விழ ஆரம்பிக்குது. இது ரொம்ப பாருங்க, நமக்கு சில நேரத்தில் புரியல, என்னடா அது சுழல் காற்று உண்டாகி படகு சுத்தம் தானே சொல்லுது. வார்த்தை அந்த மாதிரி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சில நேரத்தில் பாருங்க, ஒரு பிரச்சனையின் மத்தியில் நீங்க வந்துருங்க. அந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்க வரும்போது அந்த பிரச்சனைக்குரிய வார்த்தைகள் உங்களை என்ன செய்யுதுன்னா, ஒரு சுழல் காற்று மாதிரி வீச ஆரம்பிச்சிடும். அதையே சுத்தி சுத்தி வரும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, உங்க வீட்டில் ஒரு திருடு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு பொருள் வந்து வீட்டை உடச்சான், திருடுனா ஏதோ நடந்து போய் திருடு போயிடுச்சு. இப்போ வரவங்கெல்லாம் எதை பற்றி பேசுவாங்க? நீங்கள் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, முந்தா நேற்று கூட அந்த 3ஆவது தெருவில் பாருங்க, ஒருத்தன் தெருவில் அந்த பூட்டை உடச்சு திருடின்னு போயிட்டான். அவங்க சொல்லிட்டு போவாங்க, இன்னொருத்தர் வருவாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நேற்று கூடங்க படுவாவிங்க பக்கத்து வீட்டில் இருக்குதுன்னா எவனா இது செஞ்சானே தெரிலன்னுவாங்க. பார்த்துறீங்களா? இன்னொருத்தர் வருவாங்கன்னு வச்சுங்க, என்னன்னு நினைக்கிறீங்க, இந்த பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த திருட்டு பசங்க தொல்லை தாங்க முடியதில்லை. உங்களை சுற்றி என்ன வருது? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இப்போ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுங்க, அந்த பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ உங்களை சுத்துறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கல்யாணத்தில் ஒரு முறிவு ஏற்படுச்சுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீட்டுக்காரன் ஏதோ பண்ணிட்டான், இல்லை ஒரு டைவர்ஸ் வந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன். உடனே பேசுகிறவங்களாம் எதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. உங்களை கொண்டு வந்து நடுவில் உட்கார வச்சுட்டு பேசுகிறவங்களாம் எதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மைதாங்க. இந்த காலத்தில் பாருங்கள், கல்யாணம்லாம் யாருங்க ஒழுங்காக வாழ்ந்துட்டான் பாருங்க, டைவர்ஸ் தாங்க ஒரு முறைன்னுவான். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, பாருங்க எங்கள் வீட்டில் கூட 2 பொண்ணுல 1 அப்படி தாங்க ஆயிடுச்சுன்னுவாங்க. இப்படி இது நீங்கள் பேசுகிற வார்த்தைலாம் எதுன்னா அந்த சுழல் காற்று மாதிரி. இப்போ சுழல் காற்று சுற்றி தண்ணி என்ன பண்ணுது, எதில் விழுது சொல்லுங்க? படகுல விழுது. படகு விழுதுன்னா படகு என்ன பண்ணுது? இப்போ நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் வருகிறீர்களோ அந்த பிரச்சனைக்குரிய வார்த்தைகள் உங்களை சுற்றினே இருக்கும். இது பிசாசுடைய பெரிய காரியம். இது அதனால தான் பாருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம வாயை திறந்து என்ன பண்ணக்கூடாது, திருடு போனால் போது, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீ தர வல்லவராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது வெளியில் சொல்லும் போது என்ன உண்டாகுதுன்னா,
ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாது. ஒரு குழந்தை இல்லைன்னு எடுத்துங்களேன், உடனே அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டாக்டரை பார்த்தியா, இந்த டாக்டர் சூப்பராக, அந்த டாக்டர் கரெக்டாக. ஒரு வேளை நம்ம பாட்டி கூட அப்படி தான் இருந்துச்சான். இவங்க பாட்டிக்கு என்ன பிரசவமாக பார்த்தாங்க? பாட்டி கூட அப்படிதான். இல்லை, நான் கேள்விப்பட்டேன் பாருங்கள், நம்ம வம்சத்துலேயே அப்படிதானே. இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, சுத்த விடக்கூடாது. இப்போ இவங்க எல்லாம் சுத்துது, இவனுக்குள்ள ஒன்றும் புரியல. ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவரும் அந்த வார்த்தையில் எதில் உட்காந்து சுற்றிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்படி சுற்றிட்டு இருக்கிறாருன்னா தூங்கிட்டு இருக்கிறாரு. நீ யோசிச்சு பாருங்க, இவனுங்க புலம்பின்னு இருக்கிறானுங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், யானையில் போட்டு சுற்றுற நமக்கு என்ன வரும்? நல்லா தான் சொன்ன, குழந்தைங்க யானையில் போட்டு ஆட்டும் போது என்னங்க வரும்? அவர் இனிமையாக தூங்குறாரு. இவனுங்க எல்லாரும் பாருங்க முழிச்சுன்னு பேசுறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. அதுக்கப்புறம் பாருங்க கடைசி வசனம் 41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவோடு ஒருவர், இவர் யாரோ, அவர் யார்? அவரு நீங்க நினைக்கலாம் அவர் கர்த்தருங்க, அதனால எல்லாம் கீழ்ப்படுகிறது. இல்லை இல்லை இல்லை, அவர் எழுந்து சொன்னார் பாருங்க, காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அதட்டி. கனடாவில் கதரிசி, கனடா கொஞ்சம் தானே கத்துட்டு. கதரிசி அப்படின்னு சொன்னா பயமுறுத்தி, நீ என்ன பயமுறுத்த முடியாது, நான் உன்னை பயமுறுத்துறேன்றாரு. ஆமென். பாருங்க, விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, நம்மளை பயமுறுத்துற காரியத்தை நம்ம பயமுறுத்தணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதே மாதிரி பிரச்சனையை பயமுறுத்த தயாராகிறீங்க. நீங்க பிரச்சனையை பயமுறுத்துறது கிடையாது. பிரச்சனை பயமுறுத்தணும்னா நம்மகிட்ட ஓடி வந்துடுவீங்க. பாஸ்டர் 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 என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணிட முடியும் நீங்க சொல்லுங்க. ஒன்னே வந்து தான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர்னு. வேற என்ன பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? பாஸ்டர்ட்ட போனா பதில் கிடையாது, ஒரே ஒரு பதில் தான், ஜெபம் பண்ணலாம் வாங்கன்னுவேன். ஜெபம் எதை குறிக்குது சொல்லுங்க? எதை குறிக்குதுங்க? விசுவாசத்தை குறிக்குது. அப்ப விசுவாசத்தினால் அதை செய்ய முடியும்ன்றதை நான் வச்சிருக்கிறேன். அதை நீங்களும் என்ன பண்ணலாம்? விளங்குற மட்டும் ஒரு அலையால சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன அப்படியே ஏறி ஏசுசாமி மாதிரி தண்ணியில் நடந்து வந்து உங்களை தூக்கிட முடியுமா என்ன? சான்ஸே கிடையாது. ஒன்று சொல்லுவோம், வாங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணலாம். ஒன்றும் யோசிக்காதீங்க பிரதர், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார், செய்ய முடியும், வாங்க பிரதர். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, விசுவாசம் பாருங்க. அவரை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதோ, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எப்படிப்பட்டவரோ. ஏன் அப்படி கீழ்ப்படியுது? ஏன்னா எல்லா ஆவிக்குரிய கோட்பாடுகளையும் அறிந்து வைத்திருந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆவிக்குரிய கோட்பாடுகள் நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா எந்த காத்தையும் எந்த கடலையும் கீழ்ப்படுத்த முடியும். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது உண்மை பாருங்க. அப்ப ஆவிக்குரிய கோட்பாடுகளால் நம்முடைய வாழ்க்கைக்குரிய உலகத்துக்குரிய கோட்பாடுகளை நாம் கீழ்ப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது விசுவாசத்துடைய இரண்டாவது கோட்பாடு. மூணாவது 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையினால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தினாலே உடையவளாக இருந்து விசுவாசிக்கிறபடியால். இந்த வார்த்தை எழுதியிருக்கிறபடினால எங்க வருது தெரியுமா? சங்கீதம் 119:10 இருக்குது. அதை எடுத்து அப்படியே சொல்றாரு பவுல். விசுவாசித்தேன் ஆகினால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசிக்கிறபடியால் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றார். இந்த வார்த்தை ஆம்பிளிஃபையர் பைபிளில் ரொம்ப அருமையா இருக்கு. தமிழில் எழுதிங்க வேணா, அதில் சொல்றதை சொல்றேன். அழகாக அந்த வசனத்து பக்கத்திலே பைபிளில் எழுதிக்கிட்டாலும் நல்லது. அவர் சொல்றாரு, விசுவாசித்தேன் அப்படின்ட்டு பிராக்கெட் போட்டு சொல்றாரு. விசுவாசித்தேன், நம்பிக்கை வைத்திருந்தேன், சார்ந்திருந்தேன், என் தேவனை பற்றி கொண்டேன், ஆகையால் பேசினேன். விசுவாசித்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு, பேசினேன் வருது இல்லையா? அது 3 வார்த்தைகளை சேர்க்கிறான். விசுவாசித்தேன், நம்பிக்கை வைத்தேன், சார்ந்திருந்தேன், என் தேவனை பற்றி கொண்டேன், ஆகையினால் பேசுகிறேன். பாருங்க, விசுவாசித்தேன் அப்படின்னு நான் சொல்லும் போதே ஏதோ ஒன்று நான் நம்புறேன்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நான் ஏதோ நம்புறேன், அதனால தான் நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எதையோ சார்ந்திருக்கிறேன் என்பது அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன் அப்ப ஏதோ நான் சார்ந்திருக்கிறேன் அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா எதையோ நான் பற்றி கொண்டிருக்கிறேன் என்பது அர்த்தம். இந்த 3 ஒண்ணுதான். நான் விசுவாசிக்கிறேன்னா எதையோ நம்புறேன்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா எதையோ சார்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா எதையோ பற்றி கொண்டிருக்கிறேன் என்பது அர்த்தம். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப என் விசுவாசித்தனா நான் எதை விசுவாசி எதை நம்புறனோ அதை பேசுறேன். நான் விசுவாசி எதை சார்ந்து இருக்கிறனோ அதை நான் பேசுறேன். நான் விசுவாசித்து எதை பற்றி கொண்டிருக்கிறனோ அதை நான் பேசுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ அதுதான். அப்ப நீங்க பேசும்போது உங்க பேச்சை வச்சு சொல்லலாம் நீங்க எதை சார்ந்து இருக்கிறீங்க. நீங்க பேசும்போது அந்த பேச்சை வச்சே சொல்லலாம் நீங்க எதை நம்புறீங்க.
நீங்க பேசும்போது அந்த பேச்சை வச்சு சொல்லலாம். நீங்க தேவனை பற்றி கொண்டிருக்கிறீர்களா, இல்ல உலகத்தில் இருக்கிற பிசாசுடைய காரியங்கள், பயங்கள், எந்த காரியத்தை பற்றி கொண்டு, எதை பற்றி கொண்டிருக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும், பேசுவோம். அதை தான் சொல்றாரு. விசுவாசித்தேன் பேசுகிறேன் சொல்றத அந்த ஆம்பிளிஃபை பைபிளில் 3 காரியத்தை போடுறான். விசுவாசித்தேன் சொல்லிட்டு பிராக்கெட் போட்டு, நம்பினேன், சார்ந்திருந்தேன், தேவனை பற்றி கொண்டிருந்தேன், ஆகையினால் பேசுகிறேன். அப்போ நம்ம பேச்சே பாருங்க, எதை சார்ந்திருக்குது சொல்லுங்க. உங்க பேச்சு எதை சார்ந்திருக்குது? உங்க எதிர்காலத்தை சார்ந்திருக்குதா உங்க பேச்சு? கடவுளுடைய வார்த்தையை சார்ந்திருக்குதா உங்க பேச்சு? நல்ல காரியங்கள், அதாவது தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை சுமந்து கொள்ளும்படி உங்க வார்த்தை சார்ந்திருக்குதா? அப்படி நீங்க அது மேல சார்ந்திருக்கிறீங்களா? எதை நீங்க சார்ந்திருக்கிறீங்க? எதை நாம சார்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை தான் நம்ம. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அடுத்து 3 சொல்லிட்டேன், 4வது, ஏன்னா இது ரொம்ப முக்கியம், அதனால இதை அப்படியே போறோம் பாருங்க. விசுவாசம் என்பது ஒரு தீர்மானத்தை பிரகடனப்படுத்துவது. விசுவாசம் என்பது ஒரு தீர்மானத்தை பிரகடனப்படுத்துவது. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறேன். எந்த விசுவாசத்தை நான் தீர்மானமா வச்சுக்கிறேன்? தீர்மானத்தை பிரகடனப்படுத்துதுன்னு சொன்னா, செயல்முறையிலை அதை கொண்டு வரும்படி இந்த உலகத்துக்கு அதை அறிவிக்கிறேன். அப்படி நடக்கும், அப்படி ஆகும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு பேர் தான் பிரகடனப்படுத்துது. பாருங்க, இப்போ நான் கூட ஒரு தீர்மானத்தை பிரகடனப்படுத்திட்டு இருக்கேன். என்ன தீர்மானத்தை பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறேன்னா, கர்த்தர் எப்படியெல்லாம் செய்வார், நான் எதை விசுவாசிக்கிறேன், கடவுள் எப்படி வேதத்தில் சொல்லியிருக்கிறார், அந்த காரியத்தை எடுத்து நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பிரகடனம் சொன்னால் அதை அறிக்கை செய்வது, வெளியில் சொல்வது, அதை எடுத்து காமிப்பது. இதுக்கு பேர் தான் விசுவாசத்தை பிரகடனப்படுத்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? பாருங்க, அப்போ நம்ம பேசும்போது ஒரு காரியத்தை நான் எதை சொல்கிறேனோ, சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு தீர்மானத்தை உடையவனா நான் இருக்கிறேன். ஏமே, எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு 500 பேர் கிட்ட இருக்கிறீங்க, 400 பேர் இருக்கிறீங்க. பாருங்க, உங்கள் மேலே வச்சிருக்கிற நான் பேசுகிற வார்த்தைகள் இப்போ நான் வெளியில் வருதுன்னு சொன்னால் சும்மா சொல்ல முடியாது. நான் ஏனோ தானோ ஏதோ வந்த பிரதர், கத்தருக்கு சோத்திரம், எல்லாரும் கத்தரை நம்புங்க, நீங்கள் வந்து அவரை நம்பினீங்கன்னா வெக்கப்பட மாட்டீங்க, இப்படி நான் பேசிட்டு போல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதோ பிரதர் நீங்கள் வந்து கடவுளை ஏற்றிட்டீங்க, நல்லதோ கெட்டதோ அவர் பின்னாடி போங்க நான் சொல்ல தீர்மானிக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறேன், தீர்மானிக்கிறேன். எங்கே தீர்மானிக்கிறேன்னா, வேதத்திலேருந்து எடுக்கிறேன். நான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இது இப்படி ஆகும், இது இப்படி நடக்கும், இப்படி இதை செயல்படுத்த முடியும். நான் எதை தீர்மானித்திருக்கிறேனோ அந்த தீர்மானித்திருக்கிற காரியத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். அது எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி அந்த காரியத்தை நான் என்ன செய்றேன், பிரகடனப்படுத்துகிறேன். ஆமென். அப்ப பாருங்க, ஒரு வார்த்தை நமக்கு வெளியில வரணும். கடவுளுடைய வார்த்தையை நான் நம்புறேன், அதை பிரகடனப்படுத்தணும்னு சொன்னா, உங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானம் வரலனா நீங்க எந்த ஒரு காரியத்தையும் பிரகடனப்படுத்தவே. அரசியல்வாதி கிடையாது நம்ம. அரசியல்வாதி சொல்லுவான் ஜெய்வே மாட்டான், நாளைக்கு நாங்கள் கர்நாடகா இப்படி ஆக்கிடுவான், ஆனால் மாறவே ரேஷன் கடை வீட்டுக்கே வரும், ரேஷனே வராது, எங்க கடை வர்றது, அதெல்லாம் ரெண்டாவது சொல்றதே வராது பாருங்க. அது வந்து எப்படிப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. அவங்க மேடை ஏறி பேசும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன கதை அழகிறான் பாருங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்குள்ள நல்லா தெரியும், இவன் நிச்சயமா செய்ய மாட்டான், சத்தியமா செய்ய மாட்டான், இவன் செத்தாலும் செய்ய மாட்டான், இவன் நம்ம கிட்ட ஓட்டு வாங்க தான் பேச நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது அவங்களுக்கு அவங்க பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னா, உங்களை கவருவதற்காக பேசுறாங்க, தீர்மானத்தை பேசல. தீர்மானம்ன்றது என்ன தெரியுங்களா, இதை நிறைவேற்ற முடியும், இது உங்களுக்கு நடக்கும், இது உங்களுக்கு ஆகும், இது கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் பாருங்க, அதுக்கு பதிலா தீர்மானம். ஆமென். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் தீர்மானத்தை பேசுறேன்னு? விசுவாசிக்கிற மட்டும் வழியில் பேசணும், அதான் உண்மை. சும்மா ஏதோ பூஸ்டா பேசிட்டு போக முடியாது. அப்ப தீர்மானத்தை எப்படி பிரகடனப்படுத்துறோம்? வாங்க, எஸ்தர் 8ஆம் அதிகாரம். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும். ராஜா ஒன்று எழுதிட்டான், எழுதி அது மேலே ஒரு முத்திரை போடுறான். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் அந்த முத்திரையை வந்து கை மோதிரத்தில் வச்சுருப்பான். அந்த லெட்டரை எழுதி கொண்டு வந்தோன்னு நம்ம சைன் போடுறோம் இல்லைங்களா, அந்த காலத்தில் அவங்க அந்த மோதிரத்திலே வச்சுருப்பாங்க. அந்த லெட்டரோடு கூட அந்த இதை கொண்டு வருவாங்க, அது மேலே ஒரு குத்தி அவன் கையில் இப்படி பண்ணுவான். அந்த முத்திரை போட்டால் அது ஒருத்தராலையும் செல்லாமல் போக பண்ண முடியாது. அது செல்லாமல் போக பண்ணணும்னா அவன் ஒருத்தனால தான் முடியும். யார் அது மேலே முத்திரை போடுறானோ அவன் ஒருத்தனால தான் அது செல்லாமல் போக பண்ண முடியாது. ஆனால் ஒருத்தராலையும் அந்த முத்திரை போட்டால் யாராலையும் செல்லாமல் போக பண்ணவே முடியாது. ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ வந்து ஆகாஷ்வேறு ராஜா என்ன பண்ணுறான், ஒரு பெரிய லெட்டர் எழுதுறான். லெட்டர் எழுதி அந்த லெட்டரை வந்து ஒரு முத்திரை போட்டு எல்லாருக்கும் அனுப்புகிறான்.
அனுப்பிச்சு அதை என்ன செய்ய வைக்கிறான் பாருங்க, ரொம்ப முக்கியம். வாசிக்கிறோம் பாருங்க. சீவான் மாதம் என்னும் 9வது வசனம், எஸ்தர் 8:9. சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 177 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் ஆகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சக்காரர்கள் கையில், அஞ்சக்காரர்கள்னா போஸ்ட்மேன், அவங்க கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் ஆகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாரும் எல்லோரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகஞ்சருக்கு சரி கட்டும்படியாக நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்பட்டிருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தனம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே எவ்வளவு தூரம் ஆச்சு தெரியுங்களா? ஒரு விஷயத்தை எழுதி முதிரை போட்டான். முதிரை போட்டது மாத்திரமல்ல, பெரிய காரியத்தை செய்யறான். என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த பாஷைக்காரர் சொல்லுங்க, அந்தந்த பாஷைக்காரர் எந்தெந்த பாஷையில் யார் யார் பேசுகிறாங்க அந்தந்த பாஷையில் லெட்டர் அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. எல்லாம் காப்பி அடித்து டக்குன்னு எழுதுறாங்க. அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஒவ்வொரு பாஷையில மாத்துறாங்க. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையும் பெரிய நாடு பாருங்க. அந்த ஆகாஸ்வர் அவ்வளோ பெரிய ராஜா. எல்லாத்தையும் எழுதி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் சீல் போட்டு இப்போ எல்லா நாட்டையும் வேகமாக அனுப்புறாங்க. எல்லா நாட்டுக்கும் அனுப்பு, எல்லா நாட்டிலையும் அதை பேசணும், எல்லா நாட்டிலையும் அதை என்ன செய்யணும், அறிக்கை இடணும். அப்போதான் ஜீவன் உண்டாகும் பாருங்க. எல்லாம் யூதர்களை எல்லாரும் கொண்டுடுவாங்க. அதில் எல்லா நாட்டுக்காரருக்கும் எல்லா தபாலையும் ஏற்றி அனுப்புறாரு பாருங்க. போய் அந்த நாட்டில் அதை வாசிக்கணும். ஆமென். ஆகாஸ்வேரு ராஜா எங்கேயும் போகிற மாதிரி கிடையாது. அவர் எங்கே உட்காந்துருப்பாரு? அரண்மனையிலே உட்காந்துருப்பாரு. அவர் போக மாட்டார். இப்போ லெட்ரு போயாச்சு, அவங்க போய் அதை என்ன பண்ணணும், வாசிக்கணும் பாருங்க. இன்றைக்கும் கோட்பாடு நல்லா புரிஞ்சுங்க. அதனால தான் சிலர் பண்ணுற ஜபம்லாம் வேலை செய்யலை. கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே, இறங்க மாட்டார். கர்த்தாவே அவனை தொட மாட்டார். கர்த்தாவே நீ தீவிரிக்க மாட்டார். ஏன்? அவர் எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் எல்லா பாஷைக்காரர்களுக்கும் ஆவியானவர் என்றும் முத்திரையை போட்டு இந்த வார்த்தையை தீவிரமா இந்த உலகம் முழுவதும் அனுப்பிச்சிட்டார். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த வார்த்தையை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ராஜா அனுப்பிச்சிருக்கிறத எவ்வளவு தீவிரமா அனுப்பிச்சிருக்கிறாரோ அவ்வளவு தீவிரமா இதை எடுத்து நம்முடையதை ஆக்கி கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஏன் நிறைய ஜபங்களை கடவுள் ஏன் பிரதர் பண்ண மாட்டாரு? ஏன் பண்ண மாட்டாரு? அவர் தான் எழுதி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு. இப்போ ஆகாஸ்வரர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? எங்க இருக்கிறாரு? இப்போ பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரலோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க, அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் எத்தனை முறை கூட்டலை இறங்கி வரப்போறதில்ல. ஏன்னா ஆவியானவரை அனுப்பிச்சு தீவிரமாக ஒரு குதிரை ஓடுறதை விட ஒட்டகம் ஓடுறதை விட ஆவியானவர் ரொம்ப சீக்கிரமாக ஓடுவார். எத்தனை பேர் தெரியும்? அவ்வளோ சீக்கிரமாக இந்த வார்த்தையை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்த்துருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து பிரகடனப்படுத்த வேண்டியதாக இருக்கும், பிரசித்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும். எங்கே ஆரம்பிக்கிறோம்? அவர் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு, நான் இப்போ அதை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? பிரசித்தப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அதனால தான் இது ஒரு கோட்பாடு. சொல்லுங்கள், இது ஒரு கோட்பாடு. எவ்வளோ அழகாக ஆண்டவர் நமக்கு இதை சொல்லித்தராரு. இப்போ நம்ம வாயை வச்சு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? அதனால தான் யாக்கோபு அப்படி சொல்கிறார். பாருங்கள், குதிரைகளை பாருங்கள், கப்பல்களை பாருங்கள். அந்த நெருப்பு குச்சி ஒரு சின்ன நெருப்பு காட்டையே கொளித்து விடுது பாருங்கள். ஏன்னா நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கிறீர்கள். கடவுளுடைய வார்த்தை எடுத்து உங்கள் வாயினால் பிரகடனப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கிறீர்கள். ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணுமா, எடுத்து பிரகடனப்படுத்துங்க. உங்கள் வீட்டு மேலே எடுத்து பேசுங்க. கர்த்தர் வச்சிருக்கிற வார்த்தைகளை எடுத்து உங்கள் குடும்பத்து மேலே பேசுங்க, பிள்ளை மேலே பேசுங்க, உங்கள் எதிர்காலத்து மேலே பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அங்கெல்லாம் அந்த வார்த்தையை பிரசித்தப்படுத்தி பிரகடனப்படுத்துங்க. இந்த வார்த்தையை பிரசித்தப்படுத்தி பிரகடனப்படுத்த நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை ஒரு நாளும் செல்லாமல் போகாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் ஆகாஸ்வேரு ராஜா எழுதுனதே செல்லாமல் போகாதுன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு எழுதுன சொன்ன வார்த்தைகள் செல்லாமல் போயிடுமா? சொல்லுங்கள், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது எல்லாம் செல்லும். சொல்லுங்கள், எல்லாம் செல்லும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் வார்த்தை ஒரு நாளும் செல்லாமல் போகாது என்பது பொய். அதான் பிசாசு பண்ணுற வேலை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேசுறதுக்கு தயாராகிறீங்களா? அதுக்கு தான் சொல்கிறது பாருங்கள், கண்ணை குப்பியும் பேசிகிட்டு இருக்காதிங்க, சுழல் காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காதிங்க. இது காணாமல் போயிடுச்சு, அது காணாமல் போயிடுச்சு, இது நடக்க மாட்டேங்குது, அது வர மாட்டேங்குது, இது ஏன் எனக்கு வரல, இது ஏன் எனக்கு இப்படி இருக்குது, இது ஏன் இவ்வளோ கோணையாக இருக்குது. அது எவ்வளோ கோணையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னதை எடுத்து பேசும். கோணையாக இருக்குது, நேரம் ஆகிடுது. ஆமென். ஏன்னா அவர் நேராக்கி வச்சிருக்கிற அது கோணையாக உங்கள் கண்ணுக்கு தான் தெரியுது. அடுத்து 4 சொன்ன 5வது அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சொல்லுங்க, நான் நேராக பேசுவேன். சொல்லுங்க, நான் நேராக பேசுவேன். பக்கத்தில் போக சொல்லுங்க, எப்பவுமே நேராக பேசுங்க. நேராக பேசுங்கன்னா சரியான வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரியான வார்த்தைகளை பேசுங்கள், சரியான காரியங்களை வாய்க்கும்படி கர்த்தர் உங்களுக்காக கட்டளையிடுவார். ஆமென். பிசாசு இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறான். அதாவது கோட்பாடு அவனுக்கு தெரியுது, செயல்பாடை அவன் செய்ய முடியாது. கோட்பாடை தெரிஞ்சிருக்கிறதுனால உங்ககிட்ட செயல்பாடை அவன் கொடுத்துட்றான். பிசாசு இதே வேலையை தான் செய்கிறான். எப்படி செய்கிறான் தெரியுமா? எல்லாமே நெகட்டிவாக செய்கிறான். அதனால தான் பாருங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வாய்க்காமல் போகிறதுக்கு என்னன்னா சேம் கோட்பாடு, ஆனால் செயல்பாடு அவன் தான் நம்ம எடுக்க வேண்டியதாகிடுது. அதனால தான் போய் மாட்டிக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5:3. பேதுரு அவரை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் இருதயத்தை என்ன பண்றானா? சொல்லுங்க, நிரப்புறானா? எப்படி நிரப்புறானா? பொய் சொல்லி. எப்படி நிரப்புறானா? பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி. சொல்லுங்க, சொல்லி. பொய் என்ன பண்றீங்க? சொல்லி. பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி 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 இருதயத்தை என்ன பண்றான்? நிரப்புறான். வேலை செய்யறான் அவன். பொய் சொல்றது யாருடைய வேலை? கரெக்டா சொல்லுது பைபிளே. வேதாகமத்தில் இயேசு அழகா சொல்றார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அவன் பொய்களுக்கு பிதா. அவன் பொய்க்கு பிதான்னு சொன்னா விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், சத்தியத்துக்கு பிதா நம்முடைய தேவன். இவன் பொய்களுக்கு பிதா. பொய்களுக்கு பிதான்னு சொன்னா பொய்யை பிறப்பிக்கிறவனுக்கு ஆதாரமா இருக்கிறவன இவன் தான். பொய்க்கு அப்பா. இவங்கிட்ட இருந்தா பொய்யே என்ன பண்ணுது? பிறக்குது. இப்ப பாருங்க, பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி இப்போ அவங்க இருதயத்தை நிரப்புறானா? என்ன பொய் சொல்லி நிரப்புறான்? பொய் சொல்லிதுன்னா என்ன? பொய்ன்றது என்ன? இருக்கிறத இல்லைன்னு சொல்லணும், இல்லாதத இருக்குதுன்னு சொல்லணும். இதுக்கு பேர் என்னது? பொய். அவன் பொய் சொல்றான், ஒவ்வொரு நாளும் சொல்றான். எப்படி சொல்றான்? உங்களுக்கு எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு பேர் என்னது? பொய். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அவன் சொல்றான் நீ பிள்ளை இல்லை. அதுக்கு பேர் என்னது? பொய். வானத்தின் நிறைவு பூமியிலும் கர்த்தருடையது, நீங்கள் கர்த்தருடைய சந்ததின்னு வேதம் சொல்லுது. அவன் சொல்றான் நீ தரித்திரமானவன். அது பேர் என்னது? பொய். நீ எதை நம்புறீங்க? சொல்லுங்க, எதை நம்புறீங்க? என்னைக்காவது எழுந்து நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு எல்லாம் வாய்க்கு என்னைக்காவது யோசிக்கிறீங்களா? இல்லை பேசியிருக்கீங்களா? பாருங்க, நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க. ஒரு சம்பளம் வாங்கினே சொல்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் தான் ஏசப்பா இப்படி வச்சிருக்கிறாரோ. அதுக்கு பேர் என்னது? பொய். இப்போ உள்ள என்ன நிரம்புது? அவன் சொல்கிறான் பாருங்க, பரிசுத்தாவிடத்தில் ஏன் பொய் சொன்னாயின்னு சொல்கிறான் பாருங்க. பரிசுத்தாவிடத்தில் பேதுரு சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தை சேர்க்கிறார். வாசித்து பாருங்க 5:3. அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்தில் பாருங்க, பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொன்னான்னு சொன்னா அவர் நிரப்புகிற காரியத்தை வெளியில எடுத்துட்டு அவர் சொல்ற காரியங்கள் உள்ள போல. இப்போ இவன் பிசாசு சொல்ற காரியம் என்ன பண்ணிடுச்சு? சொல்றது விளங்குதா? விளங்கலீங்களா? நிரப்பி. சொல்லுங்க, நிரப்பி. இதுதான் பிரச்சனை. இருதயத்தின் நிறைவினால்
இப்போ நீங்க போய் பேசுறீங்கன்னு வைங்க, அவன் உள்ள என்ன நிரப்பி வச்சிருக்கிறான்? இப்போ நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு சொல்லித் தரலங்க. அவன் நிரப்புறான், அது வாயில. உன் இருதயத்தில் நிரவினால் வாய் பேசும். பாருங்க, இப்போ நீங்க எதெல்லாம் பிற்போக்கா பேசுறீங்களோ, ஒரு பயத்தை பேசுறீங்கன்னு வைங்க, அப்ப பயத்தை அவன் என்ன பண்ணியிருக்கான்? நிரப்பி இருக்கிறான். ஒரு ஒரு உங்களுக்குள்ள உங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி இருக்கிறவங்க, அந்த கேள்வியை என்ன பண்ணியிருக்கான்? நிரப்பி இருக்கான். அவன் நிரப்புனா நீங்க என்ன பண்றீங்க? ஆவியானவர் அதான் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சத்திய வார்த்தைகளால் நம்மை நிரப்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் பாருங்க, எப்பவுமே பிற்போக்கான காரியம் குடும்பத்தில் வருதுன்னு சொன்னா உடனே நான் உங்களுக்கு சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. அது கர்த்தரால் வந்ததல்ல, அது ஆவியானவர் வந்ததல்ல, அது பிசாசினால வந்த வார்த்தைகள். பிற்போக்கான ஒரு வார்த்தை உங்க இருதயத்தில் நிரப்புது. உங்க இருதயத்தில் இருந்து, உங்க வாயிலிருந்து புறப்படும் போதே பிசாசை இருதயத்தில் நிரப்ப விடக்கூடாது. பிசாசு அந்த இருதயத்தில் நிரப்பி வாயில பேசும் பொழுது நான் சொல்றேன் பாருங்க, கட்டப்பற்றுக்குள் உடைக்கப்படுகிறது. முன்னேற வேண்டிய நீங்கள் தகர்க்கப்படுகிறீர்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிறைவையும் உங்க கண்களால், உங்க வார்த்தையினாலே நீங்க பேசி அதை உங்க கண்கால் பார்க்க முடியாத போய்விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இருதயத்தை நிரப்புறது யாரு? கெட்டது, தேவையில்லாதது. உங்க வாயில புறப்புறதெல்லாம் இதுல எங்க அந்த வர இருதயத்தை நிரப்பது யாரு? அதனால தான் நான் சொல்றேன் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஆனா நிரப்புறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நிரப்புறதுக்கு நம்ம எப்படி இடம் கொடுப்போம்? அவன் சொல்ற பொய்யை சொன்னா பொய் இருதயத்தில் நிரம்புது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னா சொல்லுங்க, சத்தியம் நிரம்புது. ஆமென். ரெண்டு பேரும் பாருங்க ஒரே கோட்பாடு கையாடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படி பேசக்கூடாது, இப்ப இப்படி பேச ஆரம்பிக்கணும். கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை எடுத்து வாயில வச்சு இருதயத்தை என்ன பண்ணலாம்? நிரப்பலாம். நிரப்ப முடியுமா? எத்தனை நிரப்ப முடியும்னு விசுவாசிக்கிறீங்க? அதான் உண்மை பாருங்க. இது கோட்பாடு, இதை மாற்றவே முடியாது. அதனால தான் பாருங்க, சில நேரத்தில் நம்ம போராடினாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டேனாலும் ஒரு விரக்தி நமக்கு வந்துடுது. ஏன் அப்படி செய்கிறார்? ஏன் அப்படி செய்கிறார்? அப்படி செய்யறதுக்கு அவருக்குன்னு ஆசையா? அவருக்குன்னு ஒரு பாஷை இருக்கு. அந்த பாஷை என்ன? அழகாக சொன்னீங்களே, என்ன பாஷை? அப்போ நீங்கள் எதை பேசலாம்? அதை பேசுனீங்கன்னா அவர் உங்களோடு கூட என்ன பண்ணுறாரு? கம்யூனிகேட் ஆகிடுவார். நல்ல காரியம் பாருங்க. சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, கர்த்தர்கிட்ட பேசுவதற்கு 7 வழிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எத்தனை தயாராகிறீங்க? கர்த்தர்கிட்ட பேசுறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ப 7 வழிகளை நான் சொல்லித்தரேன். எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுறீங்க? 7 வழிகள் வேணுமா? இன்னொன்று நான் சொல்கிறாங்க பாரு, கர்த்தரிடத்தில் பேசுறதுக்கு செமினாரே இருக்கு. ஒரு செமினார் எடுத்தோம், கர்த்தர் சத்தத்தை கேட்பது எப்படி செமினார். நான் உங்களை கேட்குறேன், எந்த பிள்ளையாவது அம்மாவுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எத்தனை 7 வழிகளை கத்துனுக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த செமினாருக்கு போய் எங்க அம்மா சத்தத்தை கேட்பது எப்படி செமினார்ல போய் கத்துன்னு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இது எங்க அம்மா சத்தம் தான், எங்க போய் செமினார்ல கத்துன்னு வந்தீங்க எனக்கு சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படி செமினாருக்கு போய் எங்க அம்மா சத்தத்தை கேட்பது எப்படின்னு நான் 7 முறை போய் 7 செமினார் அட்டன் பண்ணி கத்துன்னு வந்தேன் பாஸ்டர்? அவசியமே கிடையாது. அவர் அப்பா, நம்ம பிள்ளையா இருக்கிறோம். அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு பயிற்சி வேணாம், உறவு தான் வேணும். ஆமென். எத்தனை பேர் உறவு வேணும்ன்றீங்க? நிறைய பேருக்கு பயிற்சி ரொம்ப அவசியம். கர்த்தர் பேசுறது எப்படி கேட்கறது, அது எப்படி உட்கார்ந்து, அதெல்லாம் ஒன்றும் சர்க்கஸே கிடையாது. பாருங்க, அந்த குழந்தை கத்தும், பிறந்த உடனே குழந்தை கத்தும். அப்படியே அந்த டாக்டர் கொண்டு வந்து அம்மா கிட்ட கூப்பாங்க, அப்படி கை வச்சோன்னே அப்படியே அவங்க அமைதியாக. பார்த்துறீங்களா நீங்கள்? இன்டர்நெட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி கூட பாருங்கள். உண்மை. சும்மா அந்த குழந்தை வான்னு கத்துது, அந்த சும்மா அந்த ரைட் ஹேண்ட் எடுத்து அந்த குழந்தை தலைமையில் கை வச்சு அந்த குழந்தை அமைதியாகிடுது. அதுக்கு தெரியுது, என்னை தொடுறது எங்கள் அம்மா தான், தொடுறது எங்கள் டாக்டர் தான் தெரியுது. சில குழந்தைங்க பாருங்கள், இங்கே டெடிகேஷன் பண்ண வரும்போது அவங்க கையில் இருக்கும்போது அப்படியே தூங்கினே இருக்கும், என் கைக்கு வரும்போது அப்படி நெளியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தொடர்பது எப்படி நெளியலாம்? யார் கை எதமா இருக்கும்? அது அப்படி நெளியும். ஏன்? ஏன்னா அவங்க பிடிக்கிறதே தெரியும். எங்க அம்மா என்ன பிடிச்சிருக்கிற அந்த குழந்தைங்க என்ன பண்ணும் தெரியும். எங்க பாஸ்டர் பிடிச்சிருக்கிறாருன்னு அதுக்கு தெரியுது. யாரோ ஒரு கையில் நான் சேஞ்ச் ஆயிட்டேன், இது எங்க அம்மா கை இல்லை. பாருங்க, அது குழந்தைக்கு அது நல்லா தெரியுது. உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் சத்தத்தை கேட்கறதுக்கு பயிற்சி தேவையில்ல. கர்த்தர் சத்தத்தை கேட்கணுமா, நல்ல உறவு வைங்க, சத்தம் நல்லா கேட்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ சரியாக கேட்கலாம், ஏதோ பிரச்சனை, 2 பேரும் ஒன்றா உட்காந்து கொண்டாரம் ஆண்டவரோட என்ன பண்ணுங்க, பேசுங்க, பழகுங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். கர்த்தர் சொல்கிறது கேட்காதா, இல்லை தெரியாதா? யோசிச்சு பாருங்கள்.
அவர் என்ன அப்படியே வானத்தில் உட்காந்து ஓ மகனே அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறார் நினைக்கிறீங்க? எங்கே இருக்கிறாய், காலையில் எழுந்தாயா, பைபிள் வாசித்தாயா, ஏன் ஜெபம் பண்ணவில்லை, முழங்காலில் நிற்காமல் ஏன் நீ நேராக நின்று கொண்டிருக்காய், எப்படி பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் பேசுறது கிடையாது. அழகாக எளிமையாக ஒரு தாய்க்கும் மேலான ஒரு வேதம் சொல்லுது. ஒரு தாய் எவ்வளோ மென்மையாக பேசுகிறாரோ அதை விட பல மடங்கு மென்மையாக பேசக்கூடியவர் தான் உங்களோட தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன வேணும்? தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு. பாருங்க, பிசாசு என்ன செய்யறான்? நிரப்புறான். எப்படி நிரப்புறான்? நம்ம இருதயத்தை கேடுனாலும் பொல்லாங்கினாலும் தேவையில்லாத வார்த்தைகளாலும் அதை வாயிலிருந்து புறப்பட வச்சு உள்ள நிரப்பி வாயில புறப்பட வச்சு அதை கெடுக்கிறான். பரிசுத்தாவினர் அப்படியே செய்யறாரு. அவன் நிரப்புறதெல்லாம் தூக்கி போட்டு சத்தியத்தினால நிரப்புகிறார். இயேசு சொல்றார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றது வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனா இருக்கு. தேவனா இருக்கிற வார்த்தை இருதயத்தில் நிரப்புங்க. தேவனா இருக்கிற வார்த்தை உள்ள வரட்டும். தேவனா இருக்கிற வார்த்தை உங்க இருதயத்தை நிரப்பட்டும். இப்ப வாயை திறந்து தேவனா இருக்கிற வார்த்தையை பேசுங்க. தேவனே போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு அது சமமாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. எந்த உதவியும் தேவையில்லை. நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு உதவியை நீங்க எங்கேயும் காணவே முடியாது. ரெக்கமெண்டேஷன் அவசியம் இல்லையா? கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையை அனுப்பி வாதைகளை நீக்கினார். வார்த்தையை அனுப்பி சொல்லுங்க, வார்த்தையை அனுப்பி. அவர் வார்த்தையை அனுப்புனார்னா நீங்களான என்னத்தை அனுப்பணும்? யாரையா ரெக்கமெண்டேஷனுக்கு அனுப்பணுமா? நம்மள என்ன பண்ணலாம்? வார்த்தையை அனுப்பி சொல்லுங்க, வார்த்தையை அனுப்பி அனுப்புங்க. வார்த்தையை எடுத்து உங்க இருதயத்தில் நிரப்புகிற வார்த்தையை எடுத்து அனுப்புங்க. நன்மையான வார்த்தைகள் அனுப்புங்க. சத்தியம் விடுதலையாக்குற வார்த்தைகள் அனுப்புங்க. ஏன்னா சத்தியம் விடுதலையாக்கும். சொல்லுங்க, விடுதலையாக்கும். ஏன்னா வேதம் சொல்லுதுங்க, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை அப்ப விடுதலையாக்கும். விடுதலையாக்கக்கூடிய சத்தியம் உங்க இருதயத்தில் நிரப்புங்க. சத்தியம் சொன்ன வார்த்தை, அந்த விடுதலையாக்கக்கூடிய சத்திய வார்த்தைகளை உங்க வாயினால் அனுப்புங்க. அது போய் எல்லா கட்டுக்களையும் அவிழ்க்கும், எல்லா பிரச்சனைகளையும் தவிர்க்கும். உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை ஏற்படுத்தி தரும். விசுவாசிக்கிறீ? அல்லேலூயா. இதுதான் உண்மை. இந்த கோட்பாடை விட்டுட்டு இறங்கும் இறங்கும் இறங்கும், ஆண்டவரே என்ன பார்க்க மாட்டியா, ஆண்டவரே ஆண்டவரே, இதெல்லாம் அழுது நின்றீங்கன்னா கர்ச்சீப்பு கூட தர மாட்டாது. நீங்களே தொடச்சிக்க வேண்டியதுதான். உடவில் கிடைவில் கையில் கீழே தேய்ச்சிக்க வேண்டியது. அப்படியே வந்து காபிரியில் வந்து ரொம்ப நேரம் அழுகுற, கண்ணு வீங்கி போச்சுன்னு சொல்ல மாட்டான். கண்ணே கீழே விழுந்தா கூட கர்த்தர் கண்டுக்கு போகிறது கிடையாது. ஒன்று அழுது பாருங்க, கர்த்தர் சமயத்தில் ஓன்னு அழுது பாருங்களேன், பதில் வந்துருதான்னு பாருங்க. நீ ஓன்னு அழுவு, நான் அவனுக்கு பதில் தரேன்னு சொல்லவே இல்லை கர்த்தர். ஆனால் அவர் சொல்ல, என் வார்த்தையின் படி கேள்வி அவனுக்கு பதில் தரேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு கேஸே இருக்கட்டும் பாருங்க. அதாவது உலக அறிவு வச்சே உங்களை வந்து ஆவிக்குரிய கோட்பாடை புரிஞ்சு வைக்கிறேன். ஒருத்த மேலே வழக்கு போடுறீங்க, நேராக போய் ஜட்ஜி காலில் உட்காந்து, நீங்கள் எப்படியாவது நீதிபதி ஐயா அவர்களே எனக்கு நீங்கள் பதில் கொடுத்துருங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஐயோ ரொம்ப அழுறாள் இந்த அம்மன், பதில் கொடுத்துருவாரா? நீ என்ன அழுதாலும் சரி, சட்டப்படி தான் உங்களுக்கு தீர்ப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நல்ல நீதிபதியாக கூட இருக்கலாங்க, அல்றதுனால பதில் கிடையாது. ஆண்டவனுடைய வார்த்தையில் தான் பதில் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் இன்றைக்கி நம்ம இப்படி சொல்லி கொடுத்தா எல்லாருக்கும் மேலே கோபம் இருப்பாங்க. ஜனங்களை அள வைக்கவே மாட்டேன்றாரு. ஒரு வெங்காயம் அள வைக்கிதியா? நான் போய் அள வைக்கணுமா அவங்கள? அள வைக்கிறதுக்கு 4 கிலோ வெங்காயம் வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் அரிஞ்சு நிறுங்க, ஒரு உட்காந்து 2 நாள் அரிஞ்சு நிறுவ நல்லா அழுவணும். அப்படி கர்த்தர் அழ வைக்கிறவங்க அழுகிற கண்ணீரெல்லாம் மாற்றி துக்கங்கள்லாம் துடைத்து அவங்கள மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓசியா 14:2 சொல்லுங்க, கர்த்தருடைய தீர்மானத்தை நான் பிரசித்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதான் உண்மை. அப்படி செய்ய 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 தான் வாழ்க்கை மாறுது பாருங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அழகா சொல்றார் பாருங்க. வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அதுக்கப்புறம் சொல்றாங்க, அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் வார்த்தையை கொண்டு கடவுள்கிட்ட வந்து உதடுகளின் காளைகளை செலுத்துங்கன்றார். ஆமென். ஒரு உதடுகள் காளைகள் சொன்னா பலிக்கு சமமா இருக்குதான் பாருங்க. எப்படி ஒரு பலி பழைய ஏற்பாடுல ஒரு பலி செலுத்த அவன் அங்கீகரிக்கப்படுகிறான்ற ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்தி தரார். இதான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு அடிப்படையில் ஒருத்தன் தேவாலயத்துக்கு போய்
அங்கே இருக்கிற ஆசாரியனை பார்த்து அந்த பலி கொடுக்கும்போது அவனுக்கு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, இப்போ அந்த பலி, அந்த மாடோ ஒரு ஆடோ அங்கே இறந்து அந்த ரத்தத்தை எடுத்து இவன் தெளித்து அந்த ஆசாரியன் உள்ள போய் வெளியில் வரும்போது இவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஆர்ப்பரிப்பார்கள் யூதர்கள். அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தரை அங்கீகரித்தார். இவர் சொல்றாரு, உன் உதடுகளின் காளைகளை செலுத்து கர்த்தரை அங்கீகரிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எங்கேயோ டர்ன் ஆகி போயிட்டீங்க, ரொம்ப தூரம் போயிடுச்சு பாருங்க வாழ்க்கையில். கர்த்தருடைய பிள்ளையாக தான் இருக்கிறீங்க, டெய்லி கோயிலுக்கெல்லாம் போறீங்க, வாசனத்தை வாசி, எல்லாம் நல்லதானே. எங்கேயோ டர்ன் ஆயிடுச்சு, நன்மையில் இன்னும் வரல. அவர் வச்சிருக்கிற முழு நிறைவு, வெற்றிகள், ஆசீர்வாதங்கள், நிறைவுகளுக்கு உள்ள வரணும். இப்போ நீங்க எங்க டர்ன் அடிக்கணும் சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அப்படி திரும்பணும். கர்த்தாவை நான் எங்கேயோ போயிட்டு இப்போ திரும்புறேன். இப்போ நான் சொல்றேன், ஆண்டவரை என் வாய் முழுதும் உங்களுடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு திரும்புங்க. வார்த்தையை கொண்டு தாங்க திரும்ப முடியும். வார்த்தையை கொண்டு தான் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இப்போ பாரு, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் திருப்பலாம். திருப்ப முடியுமா? முடியாதா? முடியும். எப்படி திருப்பலாம் சொல்லுங்க? எப்படி திருப்பலாம்? எல்லாம் திரும்பி போயிருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ரைட் அபவுட் இருக்குது. திரும்ப நம்ம சைடில் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? வார்த்தையை கொண்டு திருப்பி வரலாம். எதெல்லாம் நம்மகிட்ட இப்போ இல்லாமல் இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். சொல்லுங்க, வார்த்தையை கொண்டு நான் எல்லாவற்றையும், கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்புவேன். திருப்புங்க. டெய்லியில் உட்காந்து பேசுங்க. மற்றவங்களோட உட்காந்து சும்மா வீண் கதையை பேசாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை தூக்கி வெளியில் எடுத்து போடுங்க. சுழல் காற்று மாதிரி நடந்ததே உட்காந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. அவள் அப்படி இருந்தாலாம், இவன் இப்படி இருந்தாலாம், அவள் அப்படி போனாலாம், இவன் இப்படி வந்தாலாம், அவள் எப்படி போனானா எப்படி வந்தால் நமக்கு என்ன? நம்ம வர வழியை பார்ப்போம். மற்றவங்கள பற்றி பேசுறதுனால வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், மாறுமா? என்னை பற்றி பேசுனா உங்கள் வாழ்க்கை மாறுதுன்னா நான் சொல்ல நல்லா பேசுங்க. என்னை பற்றி பேசுனா வாழ்க்கை மாற போதில்லை. கர்த்தரை பற்றி பேசுங்க, வாழ்க்கை நல்லா மாறப்போகுது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் பாருங்கள், போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் இரவும் பகலும் அந்த வார்த்தை நம்ம மனதில் இருதயத்தில் நிரம்பணும். அது நிரம்ப விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லை. ஏன்னா அவன் உங்களை நிரப்பல, ஆவியானவன் நிரப்புறார். ஆவியானவன் நிரப்பதில்லை, அவன் நிரப்புறதுக்கு இடம் இல்லாமல் அவன் தோல்வியை பார்க்குறான். நீங்கள் மாபெரும் வெற்றியை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தினால் நிரப்புங்க. உங்கள் வாழ்க்கை சகல ஆசீர்வாதங்களாலும் நிரம்பும். ஆமென். இவ்வளோதான் கோட்பாடு. ஆசீர்வாதத்தில் நிரம்பணுமா? வார்த்தையில் நிரம்புங்க, ஆசீர்வாதம் தானா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம் எல்லோரும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தகப்பனே உமக்கு நன்றி. கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களும் கொள்ள முடியாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா விதமான நோக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திட்டங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. இயேசு நாமத்தில் நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, இவளை நீ நிரப்புகிற தேவனாக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இவளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா விதமான வெற்றியின் காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயர்வின் காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர் என்பதை இவள் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்தினாலே இவளை தாங்குவீராக, ஏந்துவீராக. கர்த்தாவே, இவளை வழி நடத்தி சுமந்து தப்புவிப்பீராக. அப்படி செய்கிறபடினால் நன்றி செலுத்தணும். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதத்தை வைக்கிறோம். நீ சொன்னீரே ஆண்டவரே, உண்மையில் இருந்த ஆசீர்வாதத்தை மனிதன் மேல் கொண்டு வந்தீரே ஆண்டவரே. மனிதன் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் வீட்டின் மேலும் குடும்பத்தின் மேல் வைக்கும்படியாக கர்த்தாவே, எங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் நாங்கள் வைக்கிறோம். இயேசு நாமத்தில் பலுகி பெருகி நிரம்புவார்களாக. சந்தோஷம் வாழ்க்கை உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, நன்மை உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக. ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யும். உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் இன்றும் என்றும் சதா காலம் நம் ஒருத்தரிடம் இருப்பதாக. ஆமென். எல் ஷடாய் உன் நாமம் சொன்னால் போதும். எல் ஷடாய் உம்மாலே எல்லாம் கூடும்.
ஷடாய் எல் ஷடாய் உன் நாமம் சொன்னால் போதும். எல் ஷடாய் எல் ஷடாய் உன் மாலை எல்லாம் தோல்விகள் வென்றீர். எல் ஷடாய் துதியால் நிறைத்தீரே, தோல்வியின் நிழலை என்னிலே தகர்த்தெறிந்தீரே. தோல்விகள் வென்றீர். எல் ஷடாய் துதியால் நிறைத்தீரே, தோல்வியின் நிழலை என்னிலே தகர்த்தெறிந்தீரே. ஜெயம் நிறைந்த வாழ்வு எனக்கு வழி திறந்தீரே, ஜெயம் நிறைந்த வாழ்வில் எனக்கு வழி திறந்தீரே. எல் ஷடாய் எல் ஷடாய் உன் நாமம் சொன்னால். எல் ஷடாய் எல் ஷடாய் உன் மாலை எல்லாம் ஏராளமானவர். எல் ஷடாய் எல்லை இல்லாதவரே, தாராளமானவர். எல் ஷடாய் தயவாய் நிறைத்தீரே, ஏராளமானவர். எல் ஷடாய் எல்லை இல்லாதவரே, தாராளமானவர். எல் ஷடாய் தயவாய் நிறைத்தீரே. வல்லமை நிறைந்த வார்த்தையாலே ஆளச் செய்தீரே,